உருளைக்கிழங்கும் பட்டாணியும் அட்டகாசமான காம்பினேஷன். இதில் எந்த டிஷ் செஞ்சாலும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நான் உருளைக்கிழங்கும் பட்டாணியும் போட்டு ஒரு கிரேவி செஞ்சுருக்கேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு உருளைக்கிழங்கு பட்டாணி குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் விட்டு வச்சுருக்கேன். அப்புறம் சீரகம், சோம்பு, பிரிஞ்சி, இந்த மாதிரி பிரியாணி ஸ்பைசஸ், பட்டை, லவங்கம் இது எல்லாத்தையும் இது ஆயிலில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி இதோட சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளி இதோட சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மசிச்ச உருளைக்கிழங்கு நான் சேர்த்துக்கிறேன். தோல் உரிச்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு இது கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு கொதி விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம பட்டாணியும் சேர்த்துக்கலாம். நீங்கள் ரொம்ப விசில் விட்டுட்டிங்க அப்படின்னா எல்லாமே குழஞ்சிரும். ஸோ அதனால் 2 விசில் விடுங்க, கரெக்டாக இருக்கும். பட்டாணியும் சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டுட்டு கொத்தமல்லி தலை தூவி இறக்குனீங்க அப்படின்னா சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. இன்னொரு சப்பாத்தி எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க.